எங்கள் அப்பா கிட்ட நான் இது வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரொப்போஸ் வந்தாலும் இந்த மாதிரி வருதுப்பா பார்த்துக்கோங்க, லெட்டர் வந்தாலும் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். அந்த கன்சல்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரீடமை கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம் எனக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க. அதனால எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஆண் தேவதை. உங்கள் அம்மாவே உங்களுக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கு. இப்போ உங்கள் அம்மா உங்களை பற்றி திருப்பி சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னை பற்றி இவ்வளோ வச்சுருக்காங்கங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. பொதுவாக அவங்க என்னென்னா ஒரு கோயில் குளத்துக்கு போனால் கூட யாராவது ஒருத்தர் கை இப்படி ஏந்திட்டாங்கன்னா கண்ணீர் விட்டுருவாங்க. நான் எதுக்குமே அழுக மாட்டேன். அந்த என் பொண்ணு அழுதுருச்சுன்னா என்னால் தாங்காது. தர்மத்துக்கு கை ஏந்திட்டாங்கன்னா அந்த பிள்ளை அழுதுரும். அப்போ தர்மம் எடுத்து கொடுக்கணுன்னா என் பாக்கெட்டில் எடுக்கிறதுக்குள்ளே என் பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே கொடுத்துருவோம். இதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன், கோயிலுக்கு போனேன்னா எடுத்து சில்லற மாதிரி கையில் வச்சுக்குவேன். நான் எடுத்து வந்துட்டானா இவன் கையில் எடுத்து நீட்டிகிட்டே இருப்பேன். இல்லைன்னா கையில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமலே பிடிங்கி கொடுத்துரும். கேட்டிங்களா? அப்படிலாம் இருந்து இந்த அளவுக்கு என்ன நினச்சிருக்காங்கன்னா உண்மையிலே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொசைட்டியே சொல்லிச்சு ஏன் பொண்ணு குழந்தைய சினி ஃபீல்டுக்கு அனுப்புகிற, அது ரொம்ப மோசமான ஃபீல்டு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நைட்டாக இருந்தாலும் சரி, எந்த டைம்லையாக இருந்தாலும் சரி,